உக்ரைன் யுத்தத்தில் களத்துக்கு வெளியில் அமெரிக்கா சார்ந்து என்னென்னலாம் நடக்குதுங்கிறத கடந்த காணொலியில் விரிவாக பார்த்தோம். இப்போ களத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத இந்த களத்துக்குள்ளே நடக்கிறத, அதாவது உக்ரைன் யுத்த களத்துக்குள்ளே நடக்கிறது அமெரிக்கா மட்டும் டிசைன் பண்ணுறது கிடையாது, தலைவர் ஜெலன்ஸ்கி மட்டும் டிசைன் பண்ணுறது கிடையாது. வெளியில் இருக்க பெரிய சகுனிகளே ஐரோப்பிய தலைவர்கள் தான். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் இந்த 3 நாடுகள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ பிளேயர்கள் மாறுவாங்க. பால்டிக் நாடுகள், போலந்து, ஏதோ ஒரு பயம் கரெக்டாக எரியிறதில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அட்ரஸே இல்லாமல் போயிடுவார்கள். காரணம் என்ன? அதுக்கு மேலே நின்னோம்னா யுத்தத்துக்கு ஆயுதத்தை பம்ப் பண்ணணும், ரஷ்யாவை எதிர்த்து 4 ஸ்டேட்மெண்ட் விடணும். அப்போ இப்போ மட்டும் ஏன்டா விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா நிறுத்துகிற மூடில் வந்துருச்சு. அதான் ஐரோப்பாவுக்கு ஆகாது, உலகத்துக்கு ஆகாது. அதான் நிற்கக்கூடாதுன்னு எங்களால் முடிஞ்சது தெரிஞ்சதை ஊற்றணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அந்த பயலுக எங்கே இருக்காங்கன்னு தான், அந்த பயலுக தான் 10 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்கன்னு நீ தான் சொன்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. 10 நாளைக்கு ஒரு தடவை வருவார்கள். ஆனால் இப்போ வரது இல்லை. ரஷ்யாவோட ஒவ்வொரு செயலுக்கும் ஸ்டேட்மெண்ட் பலமாக வரும். ஆனால் இப்போ அடுத்தடுத்த ஆயுதங்களை ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. நாங்கள் ஐரோப்பாலேயே இல்லை. சரி பரவாயில்ல, ரஷ்யா ஒரு பெரிய நாடு, இராணுவ வலிமையை காட்டியிருக்கு, அதை பற்றி பேசுங்க. நாங்கள் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார்கள். சத்தமே இல்லை. காரணம், வாய் பேசினா அந்த பகுதியை நோக்கி தான் வரும். முதல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோத மாட்டார்கள் நமக்கு தெரிகிற மாதிரி ஐரோப்பிய தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே புகுந்துருவாங்கன்னு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் படு சைலண்ட்டு. அப்போ இந்த பக்கம் சகுனியும் சைலண்ட்டு, பெரிய சகுனியும் சைலண்ட்டு. அப்போ உக்ரைனுக்குள்ளே உள்ள மெயின் சகுனி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா, அவர் சைலண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவருமே இந்த தாட்டி சைலண்ட்டு. பொதுவாகவே அவர் சைலண்ட்டாக இருக்க மாட்டார். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஓடுவார், அமெரிக்கா அடித்தா ஐரோப்பாவுக்கு ஓடுவார். போதும், இந்த 2 ஃபுட்டேஜை தூக்கி உள்ளூரில் போட்டு ஆகச்சிறந்த தலைவன் இந்த மண்ணை ஆண்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லோரும் பத்திரமா இருக்கிற இடத்துல இருங்க, யுத்தம் முடிஞ்சோடனே உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதி மக்களை வெளியூர்லேயே வச்சுருக்காரு. எங்கே? வெளிநாட்டிலே வச்சுருக்காரு. மீதி உள்ளவனுங்களை ரஷ்யா குண்டு போட வருது, எல்லா பங்கருக்குள்ளே ஓடு அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுறாரு. தலைவனோட ஆப்ஷோர் அக்கௌண்ட் தாறுமாறாக நிறையுது. உக்ரைனோட மெயின் அக்கௌண்ட்டு இல்லவே இல்லைன்றலாம். காரணம், பேங்க்கு பூரா தரைமட்டமாகிருச்சு. அடுத்து யுத்தம் நின்னதுக்கப்புறம் தான் கூத்தே இருக்குது. ஏன்னா உக்ரைனுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லைன்றுவாங்க. அமெரிக்கா அம்புட்டையும் எழுதி வாங்கிட்டான், ஐரோப்பா அவர் பங்குக்கு எழுதி வாங்கிடுவார். ஏற்கனவே பாதி நிலம் ரஷ்யா கிட்டே போயிடும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் மறைச்சி இன்னமும் ஐயாசாமி கெத்தா சுற்றுறாருன்னா தனியான அரசியல் ரகம்தான் இவர். சரி, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா, அவர் ஆப்சண்ட் ஆக மாட்டாருன்னு இப்போ தானே பார்த்தோம். ஆனால் அவர் ஆப்சண்ட் ஆகிறாரு, ப்ரெசண்ட் ஆகிறாரு, வேஸ்ட்டு. இராணுவத்து கையில் தான் இருக்குது. அந்த இராணுவத்தால் முழுமையாக ரஷ்யாவை எதிர்த்து எந்த காலத்துலாலையும் போராட முடியாது. இப்போ கடுமையான சிக்கல். காரணம் என்ன? பெரிய ஆயுதங்கள் வரப்போகிறது கிடையாது. எந்த நிமிடத்துலையும் யுத்தம் நின்றும். இப்போ ஒரு சைடு மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 2 நாட்டு இராணுவத்தையே விட்டலாம். பொதுவாகவே யுத்தத்தில் தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் எந்த நேரத்திலும் யுத்தம் நின்றுருவோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அவர்களோட சோர்வுக்கு அளவே இருக்காது. அதே சமயம் கூடுதலான இடங்களை பிடிக்க விடக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருப்பார்கள். ஆனால் அடுத்த செகண்டே இன்னொரு தகவல் போகும், இல்லை நம்ம அஃபென்சிவாக போகிறோம் அப்படின்னு. இப்போ திட்டங்களை மாற்றி போகணுமா அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு இரவுக்குள்ளேயே திருப்பி ஃபஸ்ட்டு வந்த செய்தியே வரப்போகுது. இப்போ அந்த இராணுவம் என்ன பண்ணும்? அந்த இராணுவம் சில பகுதிகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும், என்டையர் நேஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஓட முடியாது. இதை ரொம்ப காலமாகவே உக்ரைன் இராணுவம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதனால தான் வெறுப்படைந்து அந்த இராணுவம் துப்பாக்கியை தூக்கி வீசிட்டு குடுன்னு களத்தை விட்டு ஓடுறது. அப்படிப்பட்ட ஆட்கள் செய்யக்கூடிய இறுதி முயற்சி அப்படிங்கிறது பர்டிகுலர் ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுவுமே மேலேருந்து உத்தரவு வராமல் இருக்கணும். காரணம், இல்லை இந்த ஜோன் தான் தேவை, அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்க. இப்படி பர்டிகுலர் ஜோனில் இருக்கக்கூடிய ஆட்களை சுற்றி வளைச்சி தாக்குறது தான் ரஷ்யாவோட 4 மாத ஸ்ட்ராட்டஜி. அது பெரிய வெற்றி. ஏன்னா அப்படியே கொத்தாக மாற்றுறார்கள். 3000 வீரர்கள், 10,000 வீரர்கள், 25,000 வீரர்கள்லாம் மாற்றின கதை இருக்குது கடந்த 3 மாதங்களில். அப்படி தான் இப்போ குப்பியான்ஸ் பகுதியில் 10,000 வீரர்களை சுற்றி வளைச்சி டிக்கெட்டுகள் கொடுத்துட்டார்கள் கடந்த 48 மணி நேரத்தில். அந்த பகுதியையும் ஏறக்குறைய கைப்பற்றி இருக்கார்கள். இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி களத்துக்குள்ளே. காரணம் என்ன அப்படின்னா, எந்த தயவு தாட்சணையுமே காட்ட மாட்டோங்கிற சிக்னலை உக்ரைன் இராணுவத்துக்கு கொடுத்துட்டார்கள். வழக்கமாக கைதிகளை எடுப்பார்கள், கைதிகளை எடுக்க மாட்டோன்னு மிரட்டுவார்கள், சுற்றி வளைச்சிட்டோம் வேறு வழியே இல்லை சரண்டர் ஆகுன்னு சொல்வார்கள்.
அப்படி நாங்கள் எதுவுமே சொல்லலை, சுற்றி வளைச்சி ஆட்லரி தாக்குதலால் தொலைச்சி எரிஞ்சிட்டோம், இவ்வளோ வீரர்கள் காலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டார்கள். இதிலிருந்தே பெரிய அளவு களத்தில் அவர்கள் கை ஓங்கியிருக்கு. ஹீட்டையும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். எனர்ஜி டிவிஷனை தாண்டி பல எக்கனாமிக் ஜோனை உக்ரைனுக்குள்ளே தரைமட்டமாக்கறதுலேருந்து ஜெலன்ஸ்கி ஒத்துக்காட்டி அவரையே தூக்கி வீசிட்டு வேறு யாராச்சும் சார்ஜ் எடுத்து யுத்தத்தை நிறுத்துகிற அளவுக்கு அங்கே ரஷ்யா ஒரு மூடை க்ரியேட் பண்ணி விட்டுருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.